வீட்டுல குழந்தைங்க சண்டை போட்டா உடனே நிறுத்திடுவோம். ஆனா சண்டை முடிஞ்ச பிறகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்களா? மனசுல இன்னும் வருத்தம் அப்படியே இருக்கா? சும்மா சாரி மட்டும் சொன்னா போதாது இல்லைங்களா? குழந்தைங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வர்றது சகஜமான விஷயம்தான். ஆனா அந்த சண்டைக்கு பிறகு அவங்க அந்த காயத்தை எப்படி ஆத்திக்கிறாங்கன்றதுதான் ரொம்ப முக்கியம். மனசுக்குள்ள வருத்தத்தை வச்சுக்கிட்டே இருந்தா அவங்க உறவு பாதிக்கப்படும். அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். சாரி சொல்லும் போது அது மனசுல இருந்து வரணும். அவங்களுக்கு கத்து கொடுங்க. நான் உன்னை அடிச்சது தப்பு, உனக்கு வலிச்சிருக்கும், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு. என்ன தவறு செஞ்சாங்களோ இன்னொருத்தரை எப்படி பாதிக்குதுன்னு அவங்களுக்கு புரிய வைங்க. அதே நேரத்துல சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சீங்கன்னா அது புரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த விஷயத்த சொல்லி புரிய வைங்க. வெறும் சாரி மட்டும் சொல்றது இல்லாம அந்த தவறை எப்படி சரி செய்யறதுன்னு யோசிக்க வைங்க. நான் உன் பொம்மைய உடைச்சிட்டேன், நான் அதை ஒட்டி தரேன், அப்படி இல்லைன்னா உனக்காக நான் ஒரு படம் வரைஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அவங்களே ஒரு தீர்வை முன்வைக்க தூண்டுங்க. அதே மாதிரி அடுத்தவங்க சாரி சொல்லும் போது அதை மனசார ஏத்துக்கவும் கத்து கொடுங்க. பரவாயில்ல, அடுத்த முறை கவனமா இரு அப்படின்னு சொல்லி பழையச மறக்க சொல்லுங்க. இது உறவை பலப்படுத்தும். மன்னிப்பு கேட்டதும் ஒரு சின்ன அணைப்பு, ஒரு ஸ்மைல், இல்ல சேர்ந்து ஒரு சின்ன விளையாட்டுன்னு அவங்க உறவை மீண்டும் இணைக்க ஒரு வாய்ப்பை கொடுங்க. மனசுக்குள்ள வருத்தம் தங்காம இருக்க உடனுக்குடன் உறவுகளை சரி செய்ய கத்துப்பாங்க. உங்க குடும்பத்துல அன்பும் அமைதியும் எப்பயும் நிலைச்சிருக்கும். சண்டைக்கு பிறகு உண்மையான மன்னிப்பையும் தவறையும் சரி செய்யும் செயலையும் ஊக்குவிக்கிறது குழந்தைங்களோட உறவுகள்ல ஆழமான பிணைப்பை உருவாக்கும். உங்க குட்டீஸின் ஆரோக்கியமான எதிர்காலத்துக்காக தினமும் ஃப்ரீ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மெசேஜ் பெற விரும்புறீங்களா? ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இல்ல பயோல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி எங்க சூப்பர் மாம் கம்யூனிட்டியில சேர்ந்துக்கோங்க.